சமீபத்தில் சன் நியூஸில் நடந்த ஒரு டிவி டிபேட்டில் கலைஞர் அவர்களை ஜாதிய வன்மத்தோட ஜாதிய வக்கரத்தோட ஒரு வெண்பொங்கலுக்கு பிறந்த வெண்ணப்பையை பேசியிருக்கான். என்னங்க வயது முதிர்ந்தவர், அவர் தான் அறிவு இல்லாமல் பேசுகிறார், நாமளும் பேசலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜாதிய வன்மத்தோட ஜாதிய வக்கரத்தோட பொது வழியில் எவன் பேசினாலுமே அவனுக்கு மரியாதை தர வேண்டிய அவசிய மயிலாப்பூர் நமக்கு இல்லை. அதனால் அவனை வெண்பொங்கலுக்கு பிறந்த வெண்ணப்பைய என்றே இன்றிலிருந்து நாம் அழைப்போம். இருந்தாலும் அதே டிவி டிபேட்டில் லைவில் தோழர் திருமுருகன் காந்தி சரியான பதிலை வாயில் கப்பை கொடுத்து அவரை அடித்தாப்புல. அது மட்டும் இல்லாமல் நான் குணசேகரன் அவர்களும் தகுந்த பதிலை அவனை குனியை வச்சு கும்மி அடித்து அனுப்பிச்சாங்க. சரி, அவங்க பதிலை கொடுத்துட்டாங்க, நாம் நம்ம ஸ்டைல் ஒரு பதிலை கொடுக்கணுமா இல்லையா? அதுதான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். மேளம் தட்டுபவர்கள் அப்படின்னாரு. எனக்கு உடனே கருணாநிதி தான் ஞாபகம் வந்தது. அவர் எதுக்கு அதே தொழில் செஞ்சிருக்கலாமே அப்படின்னு. ஓ, அப்போ கலைஞர் அவர்கள்னு சொன்னோடனே உனக்கு அதுதான் ஞாபகம் வருது, அவருடைய ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உனக்கு ஞாபகம் வருது அப்படின்னா, அப்போ இந்த வெண்பொங்கலுக்கு பிறந்த வெண்ணப்பையில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. இல்லை, அது நான் சொன்னது கோயிலுக்கு உள்ள, அவர் வெளியில் உள்ளதை தூக்கி போட்டார். சரி, அப்போ ஐயா கலைஞர் அவர்களை பார்த்தோன்னே உனக்கு அதுதான் ஞாபகத்து வருது அப்படின்னா, அப்போ எங்கள் அண்ணன் ஆராசா அவர்களை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பார்த்தா உனக்கு என்னப்பா ஞாபகத்துக்கு வரும்? இதே மாதிரி இடைநிலை சமூகத்தை சேர்ந்த பல பேர் இருக்காங்க. ஏன் எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்காரு, ஐயா ராமதாஸ் அவர்களை பார்த்தா உனக்கு என்னப்பா ஞாபகம் வரும்? இதே மாதிரி நம்ம அண்ணன் சீமான் இருக்காரு, எங்கள் அண்ணன் சீமானே மேடையில் பேசியிருக்காப்புல, ஆமாம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் பணம் ஏறி தான் என்னை படிக்க வச்சாங்க அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை அவரே மேடையில் பேசியிருக்காப்புல, இப்படி தான் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க அப்படிங்கிறத. அப்போ எங்கள் அண்ணன் சீமானை பார்த்தாக்க உனக்கு என்ன ஞாபகம் வரும்? சரி, அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்களே, அப்போ அவங்கள பார்த்தா அவனுக்கு என்ன ஞாபகம் வரும்? கலைஞர் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து காலையில் ஒரு 4-4:30 எழுந்திருவார், வாக்கிங் போவார், அப்புறம் எல்லா நாளிதழ்களையும் படிச்சிருவாப்புல காலையிலேயே. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு பிரதியாக போடுவாங்க, சின்ன ஒரு பத்திரிகையாக இருக்கும், அது அந்த ஊரை தாண்டி வெளியே வராதுன்னு வச்சுங்களேன். அப்படி ஒன்று இருந்தால் கூட அதில் ஏதோ திமுக பற்றின விமர்சனங்கள் இருக்குது, அல்லது கலைஞரை பற்றின விமர்சனங்கள் இருக்குது, ஆட்சியை பற்றின விமர்சனங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அதையும் வாங்கி படிப்பார். படிச்சுட்டு அது எந்த பஞ்சாயத்தில் எந்த ஏரியாவில் வருது அப்படிங்கிறத பார்த்து அங்கே உள்ள பொறுப்பாளர்களுக்கு உடனடியாக கனெக்ட் பண்ணி, எப்போ அந்த மாதிரி வந்திருக்கு, இது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க மக்கள், அது என்னென்னு பாருங்க அப்படின்னு உடனடியாக அதுக்கான ஆட்களை முடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை பார்ப்பார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? இப்போ கலைஞர் அப்படின்னு சொன்னோன்னே இந்த செய்திகள்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயா தங்கம் தென்னரசு அவர்கள் இப்போ அமைச்சராக இருக்கார். அப்போ அவர் ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார். இதே மாதிரி முன்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அது பிரிட்ஜா பில்டிங் அண்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கும்பொழுது அது இவருக்கு கீழே தான் வருது. ஸோ அந்த பொறுப்பு வந்து இவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. இவர் தான் ராப்பகலாக இருந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நைட்டு கிட்டத்தட்ட 12:30-1 மணிக்கு மேலே ஆகி போச்சு. அப்போ அந்த வழியாக கலைஞர் அவர்கள் காரில் வராரு, வந்தோடனே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பார்க்குறாரு, நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னோடனே அப்போ தங்கம் தென்னரசு போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு ராப்பகலாக உழைக்கக்கூடிய நபர் எல்லாம் சொல்கிறாங்க, ஐயா அவர் வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்னோடனே வேலையை பார்க்குற வேலை நடந்துகிட்டு இருக்கு. சரி, கலைஞர் வர்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவர் தங்கம் தென்னரசு அவர்கள் அதை போட்டுட்டு அப்படியே தலைவரை நேரடியாக போய் அவர் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நேரடியாக ஓடி வந்திருக்காப்புல. ஓடி வந்து, ஐயா இந்த மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கு, இது பண்ணிட்டு இருக்கேன், அதை பண்ணிட்டு இருக்கேன், ஜல்லி வந்துட்டு லோடு வந்துட்டு இருக்கு, ஆட்கள் வந்துட்டு இருக்கு, இப்போ நாளில் முடிச்சிடலாம், இவ்வளோ பட்ஜெட் இருக்குது, இதுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு வரிசையாக ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்காரு. உடனடியாக கலைஞர் மறைச்சு, நீ எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சிருன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்கள்கிட்ட இந்த வேலையை நான் ஒப்படைச்சேன், நான் அந்த வேலையை செக் பண்ணுறதுக்காகவோ நீ வேலை செய்யாங்கிற பார்க்கறதுக்காகவோ நான் இங்கே வரல, நீ கண்டிப்பாக வேலை செய்வேன்னு தெரியும், அதிகமான உடல் உழைப்பை செலுத்துவாங்கிறது தெரியும், அதனால தான் நேரடியாக பார்த்து உடம்பை கவனிச்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக நான் வந்தேன். அதனால் சரியாக சாப்பிட்றியா, சரியாக தூங்குறியா, சரியாக ஓய்வு எடுக்கிறியா, உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தேன். அதனால் வேலை கரெக்டாக நடந்துங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு இடையில உடலையும் கரெக்டாக பார்த்துக்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனதாக ஐயா தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லுவார். இப்போ இதே மாதிரி நீங்கள் ரங்கராஜ் பாண்டேவை எடுத்துங்களேன். ரங்கராஜ் பாண்டே திராவிடத்தின் மீது திமுகவின் மீது எவ்வளவு ஒரு வன்ம கக்கி அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அந்த ரங்கராஜ் பாண்டே கிட்ட நீங்கள் கலைஞரை குறித்து கேட்டாவே அவரே வந்து கலைஞர் அவர்கள் ஒரு புத்திசாலி, ஒரு அறிவாளி, மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், திரைக்கலைஞர், அதை தாண்டி ஒரு உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி, அவருடைய சித்தாந்தத்திலேருந்து ஒரு பிசிறு கூட நகராத ஒரு உழைப்பாளி அப்படின்னு பாண்டேவே புகழாரம் சுட்டுவாப்புல. இப்போ என்ன பாண்டேவே அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, இந்த திராவிடத்தின் மீதான வன்மத்தை கக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பாண்டே. இப்போ அப்படியாப்பட்ட ஒரு நபர், எதிரியே பாராட்டக்கூடிய ஒரு நபர் தான் கலைஞர். ஒரு எதிரிகிட்ட போய் கேட்டால் கூட கலைஞர்கிட்ட ஒரு 4 நற்குணத்தை சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த வெண்பொங்கலுக்கு பிறந்த வெண்ணப்பைய என்ன பண்ணுறான்னாக்கா, கலைஞர் குறித்து சாதிய வன்மத்தை அங்கே கக்கிக்கிட்டு இருக்கான். இப்போ கலைஞர் அப்படிங்கிறவர் ஒரு முன்னாள் முதல்வர், ஒரு முறை கூட தேர்தலில் தோல்வியுறாத மிகப்பெரிய ஒரு சாதனையாளர், ஒரு முறை கூட இது வரைக்கும் ஒரு எலெக்ஷன் ஒன்று தோத்தது கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு
ஒரு சாதனையாளர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ மக்கள் அந்த அளவுக்கு கலைஞரின் மீது அன்பு வச்சிருந்தாங்கன்னு அர்த்தம், மக்கள் அந்த அளவுக்கு கலைஞரின் மீது நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னு அர்த்தம். அப்படியாப்பட்ட ஒரு கலைஞர் எவ்வளவு பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு உண்டவருக்கு, எவ்வளவு பெரிய அதிகார செல்வாக்கு உண்டவருக்கு. இப்போ அப்படியாப்பட்ட ஒரு கலைஞர், அந்த கலைஞரை குறித்து பொதுவெளியில் அதுவும் லைவாக போகிற ஒரு டிபேட் ஷோ, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பல கோடி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு மீடியா அது. அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு அதிகார பலத்தில் இருந்தவரை, மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ளவரை, ஒரு கட்சியினுடைய தலைவரை, ஒரு சித்தாந்தத்தையே கட்டி இழுத்துக்கிட்டு வந்த ஒரு அரசியல் சித்தாந்தவாதியை நீ பொதுவெளியில் உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு ஜாதிய வன்மத்தோடு பேசுகிறேன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு முன்னாள் முதல்வருக்கே இந்த நிலைமையாக அவங்க பேசுகிறாங்கன்னா, இப்போ ஒரு எந்த அதிகாரத்தையும் சுவைக்காத, நுகராத, எந்த ஒரு பணபலம் இல்லாத, படைபலம் இல்லாத, மக்கள் செல்வாக்கு இல்லாத ஏதோ ஒரு பொதுமக்கள் இருப்பான்ல, பிறப்பால் பார்ப்பனர் அல்லாத ஒருத்தவன். அப்போ அப்படி பிறப்பால் பார்ப்பனர் அல்லாத ஒருத்தவனை இவங்க எல்லாம் என்ன மாதிரியான பார்வையில் பார்ப்பாங்க, என்ன மாதிரியான பேச்சுகளில் பேசுவாங்க அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இவன் யாருன்னு விசாரிச்சதில் அவன் பேர் ஏதோ ஒரு கன்றாவி, அது நமக்கு தேவையில்லைன்னு வச்சுங்களேன். இந்த என்னது துக்ளக் வாசகர் வட்டமா, என்ன கருமமா, அந்த துக்ளக் கரும வட்டமா, இது வாசகர் வட்டம், அதில் உள்ள நபர்கள் அவங்க எல்லாம். அப்போ இந்த துக்ளக் வாசகர் வட்டம் அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னா, இந்த மாதிரி ஜாதிய வன்மத்தை கக்குறது, பார்ப்பனர் அல்லாதவர்கள் மீது ஜாதிய வன்மத்தை கக்குறது, அவங்கள வந்து மட்டம் தட்டி பேசுறது, ஜாதியை வைத்து அவங்கள பிறப்பால் இழிவுபடுத்துகிற வேலையை தான் இப்போ இந்த துக்ளக் வாசகர் வட்டம் அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ துக்ளக் வாசகர் வட்டம் அப்படிங்கிறது பார்ப்பனர் அல்லாத இங்கே 97% இருக்கிற அனைத்து பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக பழங்குடியின மக்களை இழிவுபடுத்துகிற வேலையை தான் இந்த 3% துக்ளக் வாசகர் வட்டம் அப்படிங்கிற பேரில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்போ அந்த துக்ளக்குங்கிற புத்தகத்தையும் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த துக்ளக் வாசகர் வட்டத்துலேருந்து ஒரு கர்மம் அந்த வெண்பொங்கலுக்கு பிறந்த வெண்ணப்பை வந்து பேசிக்கிட்டு இருந்தால, பொதுவெளியில் லைவில் மெயின் ஸ்ட்ரீமில் அவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுமே தான் அவன் பேசுகிறான். அவன் ஏதோ தெரியாமல் பேசுகிற ஆள் கிடையாது, அவன் தெரிஞ்சே தான் அந்த வன்மத்தை கக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கேமரா இல்லாத அவன் குடியிருக்கிற தெருவில் யாரோ இருப்பாங்கல்ல, ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து ஒரு தூய்மை பணியாளர் வர்றாரு, இப்போ எல்லா தெருவையும் சுத்தம் பண்ணுறது மாதிரி அவன் அந்த வெண்பொங்கலுக்கு பிறந்த வெண்ணப்பைய இருக்கிற தெருவையும் சுத்தம் பண்ணுறது தூய்மை பணியாளர் போகிறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ அவங்கள இவன் என்னவா டீல் பண்ணுவான், என்னவா பேசுவான், என்ன மரியாதை கொடுப்பான்? முதல்ல ஒரு மனிதராக அவன் மதிப்பானா? இப்போ இதே மாதிரி தான் போன கொரோனா சமயத்தில் இதே மாதிரி ஒரு நூலிபன் என்ன பண்ணாங்க, ஒரு தூய்மை பணியாளர் செய்ய வர்ற ஒரு தொழிலாளியை பார்த்து, என்னுடைய பீயை தின்னு நீ வளர்ற, என்னோட பீல தான் உன்னுடைய உடம்புல ரத்தம் ஓடுது அப்படின்ற மாதிரி பேசினாப்புல நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பலரும் சோசியல் மீடியா ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அந்த நூலாண்டிக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் மீது வந்து வழக்குகள்லாம் பதிவு செஞ்சாங்க. இப்போ அதே மாதிரி இந்த நூலாண்டியின் மீதும் வழக்கு பதிவுணும். அது என்ன, பொது வழியில் வந்தாக்கா என்ன பேசுறது எது பேசுறதுன்னு தெரியாது, அவனுக்கு வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது. ஏன்னாக்கா நீ யோசிச்சு பாருங்க, இது வந்து வெளியில் வைரலாகும், எதிர்த்து பேசுவாங்க. இப்போ இவன் ஒருத்தவன் பேசுனதுனால இவன் சார்ந்த ஒட்டுமொத்த கும்பலையும் சேர்த்து வச்சு தான் பேசுவாங்க. இது எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சுமே ஏன் அவன் அப்படி பேசுகிறான் அப்படின்னாக்கா, அதுதான் ஜாதி திமிரு. அப்போ நம்ம பேசுகிறோம், இது வெளியில் இஷ்யூ ஆகும்னு தெரிஞ்சே பேசுகிறானாக்கா, நீ என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. நான் யார் தெரியுமா, தலையில் பிறந்தவன். எங்கள் ஆளுக தான் உச்சியில் உள்ள எல்லா இடத்துலையும் எங்கள் ஆளுக தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலுமே கடைசியில் அந்த உச்சியில் தானே வரணும். அந்த உச்சியில் பூரா எங்கள் ஆளுக தான் உட்காந்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எழுத வேண்டிய இடத்துல கரெக்டாக உட்காந்து நாங்கள் எழுதிட்டு போயிட்டே இருப்போம்டா. அதனால் நான் அப்படி தான் பேசுவேன், அந்த ஜாதிய வன்மத்தோடு தான் நான் பேசுவேன், ஜாதி திமிரோட தான் பேசுவேன் அப்படின்னு தான் இந்த வாசகர் வட்டமாக. என்ன வாசகர் வட்டாது, ஏதோ ஒரு கர்மம். அந்த வாசகர் வட்டத்தில் வந்து இந்த வெண்பொங்கலுக்கு பிறந்த வெண்ணப்பைய பேசிகிட்டு இருந்திருக்கான். ட்விட்டரில் இந்த கரிகஞ்சி ஒரு பதிவு போட்டிருந்தான். இல்லை இங்கே கேட்குற கேள்வி எனக்கு கேட்குது. ஏப்பா இது ஏதோ நூலாண்டி ஒருத்தன் பேசுகிறான், கலைஞரை பேசிட்டான், ஒரு ஜாதி வன்மத்தோட, திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக ஆரிய குரூர புத்தியோட அவன் பேசிகிட்டு இருக்கான், சனாதனத்தன்மையோட அவன் பேசிகிட்டு இருக்கான், அதற்காக நீங்கள் வீடியோ பேசுகிறீங்கிறது ஓகே. இதுக்கு இடும்பம் வணங்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? இதில் டிபேட்டில் உட்காந்துருந்தானா? இல்லை. இதை என்டார்ஸ் பண்ணியிருக்கானா? இல்லை. அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் இப்போ இடும்பவனங்காரத்தை கொண்டாந்து கோக்குற அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ நான் கொண்டாந்து எப்படி கோக்குறேன் பாருங்கள். இந்த இடும்பவனங்காரத்தை என்ன பண்ணிருக்கான், நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் இப்போ சமீபத்தில் அண்ணன் திருச்சி சிவா அவருடைய புத்தக வெளியீட்டு விழா, அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் முதல்வர் போயிருந்தார், டெபுட்டி சிஎம் போயிருந்தார், அதோட பிரகாஷ் ராஜ் அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ பிரகாஷ் ராஜ் அவர்கள் பேசும் பொழுது பாருங்கள், இங்கே ஒரு டெபுட்டி சிஎம் வந்து சனாதனத்துக்கு எதிராக பேசி சமத்துவத்தை நோக்கி போயிட்டுருக்காரு, அதனால தான் நான் சமத்துவத்தின் பக்கம் நின்றுட்டுருக்கேன். இன்னொரு டெபுட்டி சிஎம் இருக்கார், அது என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு யாரை, நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண், இந்த சனாதன தர்மா அவரை வந்து பாருங்கள், அவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு, இவர் சமத்துவம் நோக்கி பேசிட்டு இருக்காரு, அதனால் நம்ம சமத்துவத்தின் பக்கம் நிற்கணும், நான் சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. பயங்கர வைரல் இது. இப்போ அந்த பிரகாஷ் ராஜ் இப்படி பேசணுன்னே வைரல் ஆகுது இல்லைங்களா. இதை இந்த இடும்பவனங்காரத்துக்கு கரிகஞ்சி, இந்த கரிகஞ்சி என்ன பண்ணுறான், ஒரு ட்வீட் போடுறான். ட்வீட் போட்டு இந்த மாதிரி
இதெல்லாம் வந்து பிரகாஷ் ராஜ் பேசியிருக்காரு. சரி, காவிரி நதிநீரில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொன்னீங்கன்னாக்கா சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஜஸ்ட் ஃபார் ஆஸ்கிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். யார் இந்த கரிகஞ்சி? இவன்கிட்ட நம்ம ஈஸியான கேள்விகளை இதற்கு கவுண்டராக நம்ம ஒரு கேள்வி வைக்கலாம். ஏன்டா நம்ம கஞ்சா சங்கர் எலெக்ஷன் நினைக்கிறான்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனை வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும் பொழுது உங்கள் அண்ணன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வர போட்டு, தம்பி எலெக்ஷனில் என்னன்னாக்கா தேர்தல் என்னன்னாக்கா நான் அங்கே வேட்பாளர் நிப்பாட்ட மாட்டேன், அப்போ வேட்பாளர் நிப்பாட்டாமல் நானே அவனுக்கு என்னுடைய சின்னத்தை தந்து நானே என் கட்சியில் போயிட்டு நானே கேம்பெயினும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னானா இல்லையா? அதுக்கப்புறம் கஞ்சா சங்கர் என்ன பண்ணான்? உன்னால் என்ன இந்த நிலம் என் கையில் சிக்குச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளோ கிண்டல் கேள்வி பண்ணான். நீ ஆதரவு கொடுக்குற, அதுக்கப்புறம் உனக்கு கிண்டல் கேள்வி பண்ணுறான், அதுக்கப்புறம் உள்ள வரான், திரும்பவும் உனக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்க. சரி, ஓகே, இது அப்புறம் வருவோம். ஆனால் அந்த கஞ்சா சங்கருடைய நிலைப்பாட்டை நாம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ புலிகள் குறித்து கஞ்சா சங்கருடைய நிலைப்பாடு என்ன? ஈழம் குறித்து கஞ்சா சங்கரோட நிலைப்பாடு என்ன? பிரபாகரன் குறித்து கஞ்சா சங்கரோட நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே அவனே பேசியிருக்கான் அவனுடைய யூடியூப் சேனலில். பிரபாகரன் அவர்கள் ஒரு ஃபாசிஸ்ட்னு பேசியிருக்கான். புலிகள் தலைவர் பிரபாகரன் ஒரு ஃபாசிஸ்ட்னு அவன் பேசியிருக்கான். அப்போ அவனோட நிலைப்பாடாக தான் அவனை தூக்கி வச்சு நீ கொண்டாடிக்கிட்டு இருக்க. இப்படி கேள்வி கேட்டோம்னாக்க என்ன பண்ணுவான்? கரிகஞ்சி மூஞ்ச முட்டிக்கல கொண்டு வச்சு போயிடா. அப்போ இந்த மாதிரி பிரகாஷ் ராஜ் அவர்களை கேட்குறான், அதாவது இப்படி பேசுறீங்க, அப்போ அதில் என்ன நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரிப்பா, நந்தன் படத்துக்கு பாராட்டு விழா எடுத்தீங்கல்ல, நந்தன் படம் என்ன கதை? ஒரு தலித்து பிரசிடென்ட் ஆகிறாரு, ஆனால் அந்த சேரில் உட்கார முடியல, அந்த அதிகாரத்தை அவரால் நுகர முடியல. ஏன்னாக்கா அங்குள்ள இடைநிலை சாதிகள் அவங்க பஞ்சாயத்து தலைவராக ரிசர்வேஷன் தொகுதியில் வருது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலித்தை உட்கார வச்சுக்கிறாங்க. அடிமையாக இல்லைனாக்கா அவங்க என்ன பாடுபடுவாங்க, அவங்களை என்ன பாடுபடுத்துவாங்க அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய கதை. இப்போ இதை பாராட்டி நந்தன் படத்துக்கு பாராட்டு விழா எடுக்கிறீங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்? ஏன் சேரில் உட்கார முடியல அவரால்? ஜாதி. இந்த ஜாதியை கொண்டு வந்தது எது? சனாதன தர்மம். இதென்னப்பா சனாதன தர்மம்? அப்போ நந்தன் படத்துக்கு காரணம் யாருனாக்கா சனாதன தர்மம். இப்போ நந்தன் படத்துக்கு பாராட்டு விழா எடுக்கிறனாக்கா சனாதனத்தை எதிர்த்து பேசி இங்கே சனாதன ஆதரவாளர்களால் எதிர்ப்பு வாங்கிக்கிட்டு இருக்கிற உதயநிதி பக்கம்ல நின்றுக்கணும். நந்தனுக்கு பாராட்டு விழா எடுக்கிற நீ சனாதனத்தை எதிர்க்கிற உதயநிதி பக்கம்ல நின்றுக்கணும். நீ அப்படி இல்லைனாக்கா சனாதனத்தை எதிர்த்து சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ற பிரகாஷ் ராஜ் பக்கம்ல நிற்கிறேன். அவர்கிட்ட போய் அந்த கேள்வி கேட்கிற. அப்ப சனாதன ஒளியணும்ல, அந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற இந்த பாப்பா இருக்கான் பாருங்க, யார்? நம்ம வெண்பொங்கலுக்கு பிறந்த வெண்ணப்பைய. இந்த வீடியோ வைரல் ஆனோடனே இந்த வீடியோ போட்டு நீ ஏதாவது பதில் கொடுத்தியா? இவ்வளோ வைரல் ஆயிருக்குது. ஏங்க நாங்கள் வந்து கலைஞர்கிட்ட முரண்படுறோம், அல்லது நீங்கள் கருணாநிதினு சொல்லுவீங்க. கருணாநிதிட்ட நாங்கள் வந்து கருத்தால் முரண்படுறோம், எங்களுக்கு அவங்களுக்கு நிறைய வாக்கிய தகராறுகள் இருக்குது. ஆனால் அவருடைய பிறப்பை குறித்து, ஜாதியை குறித்து, குலத்தொழில் என்று சொல்லி அவரை இழிவுபடுத்துறது மாதிரியான பேச்சு பொதுவெளியில் ஒரு டிவி டிபேட்டில் பேசுகிறத எங்களால் ஒருபோதும் ஏற்க முடியாது. அதனால் இந்த நூலாண்டிகள் இனிமேல் சன் நியூஸில் அல்லது வேறு எந்த சேனல்லையுமே உள்ளே விடாதீங்க. இது என்னது வாசகர் வட்டம், அந்த வட்டம், இந்த வட்டம்னு சொல்லிட்டு ஏதாவது ஜாதி வன்மத்தை கக்கிட்டு இருப்பியா நீ அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடணுமா இல்லையா? ஏப்பா சனாதனத்தை எதிர்க்கிறேன், சமத்துவத்தை ஆதரிக்கிறேன்னு பிரகாஷ் ராஜ் வராரு. அவரே எனக்கு இந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு காரணமே சனாதனம்ங்கிற ஒன்று தான். அந்த சனாதனம் இருக்கிற வரைக்கும் இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படலாம். நான் சொல்கிறேன், இது திமுக ஆட்சியிலையும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. திமுக ஆட்சியில் மட்டும் இல்லை, விசிகாவே ஒருவேளை ஆட்சிக்கு வந்தாலும், அண்ணன் திருமாவளவன் அவர்களே முதல்வர் ஆனாலும் இந்த மாதிரி சாதிய கொடுமைகள் நடக்கத்தான் செய்யும். அப்போ அதுக்கு நடக்காமல் இருக்கிறது என்ன காரணம்னாக்கா சனாதனம் தான் நடத்தி வைக்கிறதுக்கான காரணம். அப்போ சனாதனத்தை இங்கே நம்ம சாய்க்கணும். சனாதனத்தை சாய்க்காம எப்படி நந்தன்கள் உருவாவது எப்படி நம்மளால் தடுக்க முடியும்? அப்போ நீ என்ன பண்ணணும்னாக்கா இந்த சனாதனத்துக்கு ஆதரவாக பேசக்கூடிய அவனை கண்டிச்சுல நீ பதிவு போடணும். அப்போ சனாதனத்துக்கு ஆதரவாக பேசுகிற பவன் கல்யாணை எதிர்த்து நீ பேச மாட்ட. சனாதனத்தை எதிர்த்து நிற்கிற உதயநிதி அவர்களை ஆதரிச்சும் நீ பேச மாட்ட. சனாதனத்துக்கு எதிராக சமத்துவத்துக்கு ஆதரவாக சமத்துவத்தின் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிற பிரகாஷ் ராஜை நீ கேள்வி கேட்ப. சனாதனத்துக்கு ஆதரவாக லைவ் டிபேட்லேயே ஒருத்தன் ஜாதிய வக்கிரத்தை ஒருத்தன் கக்கிறான் அப்படின்னாக்கா அவனை கண்டிச்சும் நீ பதிவு போட மாட்டேன். அப்படின்னா நீ யார் பக்கம் நிற்கிற ராஜா? இதில் சமீபத்தில் ஒரு 2 நாளுக்குள்ள ஒரு வீடியோ கூட்டம் வைரல் ஆச்சு. ஏதோ ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சா அல்லது ப்ரமோஷன் மீட்டான்னு தெரில, ப்ரெஸ் மீட்டான்னு தெரில. அதில் அந்த படத்தினுடைய இயக்குனர் தன்னுடைய பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டு உட்காந்துருக்காப்புல. ஸோ அது என்னங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம இவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம், யாரோ ஒரு சிலர் போட்டு தெரியுறாங்க. நீங்கள் ஒரு இயக்குனர் சமூகத்துக்கு ஒரு கருத்தை சொல்ல வரீங்க, இந்த படத்தின் மூலியமா ஏதோ ஒன்று சொல்ல வரீங்க இந்த மக்களுக்கு, நீங்களே பேருக்கு பின்னாடி ஜாதி பேரோட போட்டு வந்து உட்காருங்களே சரியானு சொல்லிட்டு சரியான பத்திரிகையில் அந்த கேள்வி கேட்டாப்புல. அந்த பத்திரிகையில் யாருன்னு தெரியல, அவர் யூடியூப் வீடியோஸ் மூலமாக ஒரு வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். அதனால் அந்த கேள்வியை கேட்டவனே ஏன் போடக்கூடாது? அப்போ நாங்கள் என்ன ஜாதி வெறியோடு இருக்குமா? அப்போ நான் ஜாதி வெறினாக்கா பாரஞ்சித் ஜாதி வெறியோடு இருக்காப்புல, பாரஞ்சித் படம் எடுக்கிறதெல்லாம் இப்போ ஜாதி வெறி படம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் வந்து இந்த மேடலில் பேசுகிறாப்புல. அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா? ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா? இல்லை கேரளாவில் மேனன், எத்தனையோ மேனன் இருக்கா, காவியா மேனன் இருந்து நித்யா மேனன் இருந்து எல்லாமே இருக்காங்க. அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் தங்கலான்னு ஒரு படம் வருது, கர்ணன் ஒரு படம் வருது, அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா? ஒரு நிமிஷம் சொல்றேங்க, அதுக்காக ரஞ்சித் வந்து ஜாதி வெறியில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க.
சினிமா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? பாரஞ்சத்தன் எடுக்கிறது ஜாதி வெறி படம் இல்லை ராஜா. ஜாதியை வைத்து படம் எடுத்தாலே இது ஜாதி வெறி படம் கிடையாது. இப்போ ஜாதிய புரிதலோட படம் எடுக்கிறது வேறு, ஜாதியை வெறியோட படம் எடுக்கிறது வேறு. அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் எடுப்பது ஜாதியை ஒழிப்பதற்கான அல்லது ஜாதியை புரிதலோட எடுக்கிற ஒரு படம் இது. அதில் எந்த ஜாதியால் எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், யார் ஒடுக்கியது, இதற்கு மூல காரணம் யார், இதில் இடையில தானும் இதில் இந்த சனாதன தர்மத்துக்கு அடிமையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலேயே இந்த சில பட்டியல் சமூக மக்களை வந்து குறிப்பிட்ட மக்கள் ஒடுக்கிட்டு இருக்காங்களே, இப்படிங்கிற அந்த வேரியேஷன் இருக்குல்ல, டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவர் மக்களுக்கு அந்த பாடத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ணுற, பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போடுறேன் அப்படிங்கிற பேரில் நீ மக்களுக்கு ஜாதி வெறியை ஊட்டிக்கிட்டு இருக்க. அப்போ ஏன் இந்த ஜாதி வெறியோட இவங்க தெரிஞ்சுட்டு இருக்காங்கனாக்கா அதுக்கு காரணம் சனாதனம். இந்த சனாதனம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாம இந்த சில முண்டக்கலப்புகள் பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை போட்டு தெரிஞ்சிடும். அப்போ சனாதனத்தை முதல்ல சாய்க்கணும், அப்போதான் எல்லாம் சரியாகும். அப்போ சனாதனத்துக்கு எதிராக நாமெல்லாம் கை கோர்க்கணும்.